உங்கள் கையில் பணம் இருக்கிறது. இனி டெபாசிட் செய்வது எப்படி? டெபாசிட் செய்ய சிடிஎம் மிஷினில் சென்றால் ஒருவேளை நம்பர் மாறிவிட்டால் என்ன பண்ணுவது, தவறாக அடித்துவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் இனி உங்களுக்கு வேண்டாம். மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட அதானது எஸ்பிஐ வங்கியில் பணம் செலுத்த வேண்டும், அதனால் எஸ்பிஐ சிடிஎம் மிஷினையே தேடி அலைய வேண்டும் என்ற நிர்பந்தமும் இனி உங்களுக்கு இல்லை. மிக எளிதாகிவிட்டது என்று சொல்லப்படுகிறது. அதற்காக இப்போது நமது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்திருக்கிறது. அதானது யூபிஐ இன்டர் ஆப்பரபிள் கேஷ் டெபாசிட் என்னும் புதிய முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இதை டிப்யூட்டி கவர்னர் ரவிசங்கர் அவர்கள் சமீபத்தில் மும்பையில் நடந்த பின்டெக் ஃபெஸ்டிவலில் அறிவித்திருக்கிறார். இது எப்படி சாத்தியம்? இதில் இருக்கின்ற விசேஷம் சிறப்பு என்னவென்றால், குறிப்பிட்ட வங்கியில் அதானது இப்போது எஸ்பிஐயில் பணம் செலுத்துவதற்கு எஸ்பிஐ கேஷ் டெபாசிட் மிஷினைத்தான் தேடி அலைய வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை, கார்டு தேவையில்லை, நம்பர் ஞாபகம் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு வங்கியின் சிடிஎம் மிஷினை தேர்வு செய்து அந்த மிஷினில் புதிதாக தெரிகின்ற ஒரு ஆப்ஷன் அதிகமாக அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதானது யூபிஐ கேஷ் டெபாசிட். அந்த ஆப்ஷனை நீங்கள் தேர்வு செய்யும்போது உங்களுக்கு புதிதாக ஒரு QR கோடு அதில் தெரியும். அந்த கோடை உங்கள் மொபைலில் உள்ள யூபிஐ ஆப்பை ஓப்பன் செய்து அதன் மூலம் ஸ்கேன் செய்ய வேண்டும். ஸ்கேன் செய்த உடனே யூபிஐ ஆப்புடன் இணைக்கப்பட்ட ஃபோன் நம்பர் அல்லது வங்கி கணக்கை நீங்கள் தேர்வு செய்து உங்களுடைய பாஸ்வேர்டை அடிக்க வேண்டும். உடனே உங்கள் மிஷினில் உள்ள திரையில் உங்களுக்கு ப்ராசஸிங் நடப்பது தெரியும். உடனே இந்த பணத்தை நீங்கள் உடனடியாக மிஷினில் உள்ள டெபாசிட் பகுதியில் வைத்து டெபாசிட் செய்ய வேண்டும். அதன் பிறகு மிஷின் அதை கவுண்ட் செய்து எவ்வளவு நோட்டுகள் என்பதையும் எந்தெந்த வகை நோட்டுகள் என்பதையும் மொத்த கூட்டுத்தொகை என்ன என்பதையும் அது திரையில் காண்பிக்கும். அதன் அடிப்படையில் நீங்கள் மறுபடி உங்களுடைய பாஸ்வேர்டை அடித்து கொடுக்கும்போது அதானது மொபைல் ஆப்பில் உள்ள பாஸ்வேர்டை மிஷினில் அடிக்கும்போது தானாக உங்களுடைய விரும்பிய வங்கி கணக்கிற்கு அந்த பணம் டெபாசிட் ஆகிவிடும். ஆக உங்களுக்கு நம்பர் அடித்து தவறிவிடும் என்ற பயம் இனி தேவையில்லை. மட்டுமல்ல, குறிப்பிட்ட வங்கியில் டெபாசிட் செய்ய அந்த வங்கியின் சிடிஎம் மிஷினைத்தான் தேடி அலைய வேண்டிய அவசியம் இனி இல்லை. மிக எளிதாக இனி சாத்தியப்படும் என்பதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய விசேஷம். கொஞ்சம் கொஞ்சமாக ஏடிஎம் சிடிஎம் மிஷின்கள் எல்லாம் ஒரு குறு வங்கியாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அனைத்து வசதிகளும் அதில் வந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் இந்த யூபிஐ ஆப்பும் இனி பல வசதிகளை பெறுகின்றன. கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன், லோன் அப்ளிகேஷன் மட்டுமல்ல, வங்கி சம்பந்தமான பலவிதமான விண்ணப்பங்களுக்கும் இந்த யூபிஐ ஆப்பை நீங்கள் பயன்படுத்த முடியும். அதானது ஃபிக்ஸட் டெபாசிட்டிலிருந்து முதலீடுகளிலிருந்து பல வகைகளிலும் இனி யூபிஐ ஆப் மூலம் பயன்படுத்த முடியும் என்பதும், யூபிஐயே கிட்டத்தட்ட ஒரு மினி வங்கியாக செயல்படும் என்பதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. வருங்காலங்களில் வங்கியின் பக்கம் தலை வைத்து படுக்க வேண்டிய அவசியமே இருக்காது என்ற நிலை உருவாகிவிடும் என்றே தோன்றுகிறது.